2009 ஈழப்போருக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் நம்மை ஆள்பவர்கள் தமிழர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் நாம் எல்லாம் யாராவது வரமாட்டாங்களா, தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை கட்டி எழுப்ப மாட்டாங்களான்னு எதிர்பார்த்தோம். அப்போது தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு சீமான் வந்தார். ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவர் அம்பலப்பட்டுட்டார். போதைக்கும் பொம்பளைக்கும் அடிமை, கேடுகட்ட ஒரு ஆள். இப்படி ஒரு ஆள் தமிழ்நாட்டை ஆண்டா தமிழ்நாடு கண்டிப்பாக நாசமாக தான் போகும். தெலுங்கர்கள் எல்லாம் அண்ணன் தம்பி பங்காளின்னு சொல்லுவார். பிராமண கடப்பாறையை எடுத்து திராவிட செவரை உடைக்கிறேன்னு சொல்லுவார். இந்த மாதிரி பல போலி தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் உருவாகியிருக்கிறாங்க, பாரிசாலன் உட்பட. இந்த மாதிரி அசிங்கங்களையும் அவலங்களையும் சகிக்க முடியாமல் ஒருத்தர் தானாக வந்து பல பல வரலாற்று ஆய்வு செஞ்சு ஆரியமும் திராவிடமும் ஒன்றுதான்னு சொன்னவர், போலி தமிழ் தேசிய முகத்திரையெல்லாம் கிழித்தவர், தமிழர்களுக்காகவே 5ஆம் தமிழ்ச்சங்கம் என்று ஒரு அமைப்பை உருவாக்கியவர், அனைத்து தமிழ் குடிகளையும் ஒன்று சேர்த்தவர், 2 வருஷம் பட்டய படிப்பு நடத்தி பட்டய படிப்பு தேர்வு ஆன மாணவர்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட்டை கொடுத்து 2026 தேர்தலுக்கு ஒழுக்கமான சட்டமன்ற மாணவர்களை உருவாக்கியிருக்கிறாரு. அவர் தான் 5ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவனர் ஆய்வறிஞர் திருமிகு பாண்டியன் ஐயா. மக்களாகிய நாம் படித்த சட்டமன்ற பட்டய படிப்பு படித்த மாணவர்களுக்கு வாக்களிப்போம்.